ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரெசிபி வந்துட்டு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு முருங்கைக்கீரை கூட்டு. இது வந்து என்னோடய அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி, ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அதுக்கப்புறம் இது என்ன முருங்கைக்கீரை ரெசிபி வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, யூஎஸில் இருக்கவங்க அண்ட் பர்டிகுலர்லி வந்துட்டு வெளிநாட்டில் வந்து இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம ஊர் இந்த மாதிரி கீரை வெரைட்டிலாம் கிடைக்குது அப்படின்றது இட்ஸ் அ வெரி ஹாப்பி ஆன ஒரு விஷயந்தான். ஸோ எங்களோட இந்தியன் க்ராசரியில் வந்து இந்த கீரை கிடச்சது. ஸோ அதனால் இது பிரித்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இதே ஒரு ரெசிப்பியாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இன்ஸ்டன்ட் பாட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு தூர்தால் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, அதுக்கப்புறம் கார்லிக்கு இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கழுவி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறையா வைக்காமல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணேன். இன்ஸ்டன்ட் பாட் மேனுவல் இதில் வந்துட்டு 20 மினிட்ஸ் குக் பண்ணேன். அவ்வளோதாங்க. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஊர்லேருந்து வரும்போது வடகம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ வடகம் வச்சு தாளித்து எடுத்து அதில் கொட்டினேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிரேட்டட் கோகோனட் வந்து கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே டிஷ்ஷு ரெடி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ்ஷுங்க அண்ட் வெரி டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு குக்கிங் வீடியோவோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.